தீபி ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்கு நைட் அவளுக்கு ஒரு 2 கிளாஸ் பாலா கொடுக்கணும். அப்பதான் காலையில எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வருவா. எங்க சாப்பிடுறா? கொஞ்சமாவது நல்லா சாப்பிட்டு போனாதானே தெம்பு இருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கும் அவளுக்கு நல்ல தெம்பு வேணும்ல. சொன்னோம்னா கேட்கவே மாட்டா. சித்தி, என்ன பூமாரி? சித்தி, சாப்பாடு செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டேனே. அப்ப எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சோண்டு எடுத்துட்டு வரீங்களா? நீ காலையில டீ குடிச்சியா? அப்படி குடிக்கல. காலையில மேக்ஸ் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தனா ஞாபகத்துல இல்ல பாத்துக்கோங்க. அப்படியே ஆறிடுச்சு, அங்கேதான் வச்சிருக்கேன். ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு மேக்ஸ் பார்க்கலாம்ல. ஏன் இப்படி இருக்க நீ? இல்ல சித்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கணக்கு போட்டுட்டு இருந்தனா அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு பாத்துக்கோங்க. அதான் டீ குடிக்க முடியல. இங்க பாரு பூமாரி, படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அத மாதிரி சாப்பாடும் அந்த அளவுக்கு முக்கியம் தான். ஒழுங்கா சாப்பிட்டாதான் ஒழுங்கா பரீட்சை எழுத முடியும், புரியுதா? சில பிள்ளைங்க இப்படிதான், படிப்பு படிப்புன்ட்டு சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிடாதுங்க. அங்க போய் உட்கார்ந்தோன்னு டயர்ட் ஆயிடும். அப்புறம் ஒன்னும் ஞாபகத்துல வராது. நல்லா படிச்சுட்டு போகணும், நல்லா சாப்பிட்டுட்டும் போகணும். அப்பதான் எக்ஸாம் ஹால்ல நல்லா தெம்பா எக்ஸாம் எழுதலாம். சரி சித்தி. சரி நீ இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சித்தி, இன்னைக்கு சாப்பாடு என்னது? மேகி தான் செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரியா? அப்பாடி, மேகியா? சரி, எடுத்துட்டு வாங்க. நல்ல வேலை இன்னைக்கு சித்தி மேகி செஞ்சிருக்காங்க. உப்புமா தான் செய்வாங்கன்ட்டு நினைச்சேன், நல்ல வேலை செய்யல. அந்த உப்புமாவை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு. 2 நாளா ஒரே உப்புமான்ட்டு அதையே தந்துட்டு இருக்காங்க. கடுப்பாகுது எனக்கு. இந்த பூமாரி சாப்பிடு, காணாட்டி கேட்டுக்கோ. என்ன சித்தி, எனக்கு இதுவே போதும். இதுவே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இங்க பாரு, நல்லா சாப்பிட்டாதான் ஒழுங்கா உட்கார்ந்து படிக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க எனக்கு பசிக்குதுன்னு கிச்சன் பக்கம் வந்துட்டு கிடக்கூடாது. ஒழுங்கா குடுக்கறத முதல்ல நல்லா சாப்பிடு, புரியுதா? அவளை எங்க தீபிய? அவ அங்கதான் இருக்கா. அவ எந்திருக்கவே இல்லையே. இன்னுமா அவ எந்திருக்காம இருக்கா? ஆமா, நேத்து லேட்டா தான் தூங்கிருப்பான்னு நினைக்க. இல்லையே, நேத்து ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டாளா தூங்குறதுக்கு. காலையில எஞ்சி அவ கணக்கு பார்க்கல. சரியா போச்சு, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டது. இவ வேற தூங்கிட்டுல கிடக்குறா. ஒழுங்கா எஞ்சி உட்காந்து பார்த்தா தானே எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியும். சித்தி, அதெல்லாம் அவ நல்லா எழுதிடுவா. நீங்க எதுவும் சொல்லாதீங்க அவள. உடனே வந்துருவிய சப்போர்ட்டுக்கு. சரி சாப்பிடு. ஏ தீபி, எழுந்திருச்சியா? இவ்ளோ நேரமா? பூமாரி கூட சேர்ந்து கணக்கு பார்த்தா என்ன? அது எனக்கு தெரியும். சரியா? நீ ஒண்ணு சொல்லி தர வேணாம். ஏண்டி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி நின்னு கத்திக்கிட்டு இருக்க? தீபி, சாப்பிட வரியா? சித்தி இன்னைக்கு மேகிலாம் செஞ்சிருக்காங்க. அதான் நீ சாப்பிடுறீல, நல்லா சாப்பிட்டுக்கோ. சரியா? நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸாம் எழுது. நல்லா எங்க வீட்ல இருந்துகிட்டே நல்லா சாப்பிடு. ஏய், என்ன பேசுற? சித்தி, இவன் நேத்துல இருந்து என்கிட்ட இப்படிதான் பேசிட்டே இருக்கா. என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். சரியா? நீங்க எல்லாரும் தான் இவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த வீட்ல பிறந்த பொண்ணு நானா இல்ல இவளான்ட்டு எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க. ஏன் தீபி இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு எக்ஸாம்ல காட்டாததுக்காண்டி நீ இப்படி எல்லாம் சொல்லாதே. இல்ல, நான் எக்ஸாம்ல காட்டியிருந்தா டீச்சர்ட்ட மாட்டினா 2 பேரும் வெளியே தான் போய் நின்று இருக்கணும். அப்புறம் யாருக்கு அசிங்கம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் நான் உனக்கு காட்டாம இருந்தேன். சும்மா நிறுத்து, நான் உன்கிட்ட பேச கிடையாது. எங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏண்டி, இங்க வா. பசிக்குதா உனக்கு? வந்து முதல்ல சாப்பிடு. பசி இருந்தா நீயாவே இருக்க மாட்ட. வா, முதல்ல சாப்பிட வா. சும்மா நிறுத்துறீங்களா? எனக்கு பசியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. சரியா? இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. இவள வேற எங்கேயாச்சும் போ சொல்லுங்க. உனக்கு என்ன லூசு கிளம்பிட்டோ? எனக்கு லூஸ் எல்லாம் கிளம்பல. சரியா? இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. இனிமே நான் மட்டும் தான் இந்த வீட்ல இருப்பேன். இது என்னோட வீடு. இங்க நான் மட்டும் தான் இருப்பேன். இவ இருக்க கூடாது. இவ எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுப்பாளா? இங்கே உட்கார்ந்து படிப்பாளா? நல்ல கதையா இருக்க. இனிமே இவங்க இருக்க கூடாது. இவளுக்கு தான் அப்பா இருக்கதானே செய்றாங்க. இவ அப்பாவை பத்தி பேசணும்னா ரொம்ப கோபப்பட்டாள்ல. இவ அங்கே போய் இருக்கட்டும். இனிமே இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. இவள போ சொல்லுங்க முதல்ல. என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. கையை காலை முறிச்சு விடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை வந்து சாப்பிடுன்னா சாப்பிடு, இல்ல நீ போடி. அதானே, நீங்க என்னதானே திட்டுவீங்க? உங்களுக்கு நானா பொண்ணு? இவதான் உங்களுக்கு பொண்ணு. இவ மேலதான் உங்களுக்கு எல்லா பாசமும் இருக்கும். என் மேல ஒரு துளி கூட உங்களுக்கு பாசமே கிடையாது பாத்துக்கோங்க. இவ்வளவு தானே நீங்க நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க, அவளுக்கு தான் முதல் சாப்பாடு போகுது. எனக்கா தர்றீங்க? ஒரு நிமிஷம் இரு, கம்பை எடுத்துட்டு வர்றேன். இப்போ கொஞ்சம் விட்டா போதுமே. ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? ஏய், நீ என்ன நடக்குது? வா பூமாரி, இவ பண்ற இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அவளை அங்க கூட்டிட்டு போ. பூமாரி, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அழாமரு. அவ கிடக்கா, அவ ஒரு சுண்டலி. அவ சொல்றான்ட்டு நீ உட்கார்ந்து அழுறியா? தீபி, என்ன ஆச்சு? சித்தி, எனக்கு இனிமே பூமாரி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவளை அவ அப்பா கிட்டே கொண்டு விட்டுருங்க. இனிமே அவ இங்க இருக்க வேணாம். சரியா? உனக்கும் பூமாரிக்கு ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி. எனக்கு அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். அவ பேசாம அங்கே போகட்டும். ஏன் தேவை
திடீர்னு அப்படி சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு நாள் நீயும் பூமாரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. ஸ்கூலுக்கு ஒன்னா தான் போறீங்க வர்றீங்க. என்ன ஆச்சு சொல்லு, என்ன நடந்துச்சு? இது அவள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இருக்க? இவ ஒரு சுண்டலி, இவ சொல்றத நம்ம கேட்கணுமோ? அவளை முதல்ல உள்ள இழுத்துட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு ஏதாவது நடந்தே ஆகணும் பாத்துக்கோ. ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லனா என்ன எங்கேயாச்சும் கொண்டு சேர்த்து விட்டுருங்க. நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க கிடையாது. ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க? பூமாரி என்ன நடந்துச்சு? தெரியல சித்தி, நான் அவகிட்ட எதுவுமே சண்டை கூட போட கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தா. நேற்று எக்ஸாம்ல என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாளாம். நான் பாக்கலங்கிறதுக்காண்டி அவ என் மேல கோவமா இருந்தா. அதெல்லாம் ஒன்னும் ரீசன் கிடையாது. அவளை எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் ரீசன். அவன் இந்த வீட்டை விட்டு போகணும். அவளுக்கு தான் அப்பா இருக்குதுன்னு செய்றாங்க, அவங்க கூட போய் இருக்கட்டும். இங்க எதுக்கு தேவையில்லாம இருக்கா? இங்க எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி இவங்க தான் இருக்கணும், அவளா இருக்க கூடாது. அப்ப நானும் போயிடவா அந்த வீட்டை விட்டு? நீ ஏன் போகணும்? நீ சித்தில, நீ இங்க இருக்கலாம். பூமாரி இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? நானும் போயிடுறேன் சரியா? நீ, உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தங்கச்சி 4 பேர் இங்க இருந்துக்கோங்க. நான் கார்த்திகையும் ரித்தியையும் பூமாரியும் கூட்டிட்டு கிளம்பிட்டா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு சித்தியா இல்ல அவளுக்கு சித்தியா? நான் உங்க 2 பேருக்கும் சித்தி தான். அப்புறம் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னோம்னா நீ என்ன நீ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ போனா நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? அவளே இல்லாத வீட்டுல நான் இருக்க முடியுமா? ஏன் நீ இருந்தா என்னவா? அவ உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளோ? என்ன விடா, எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம் தான். நீயும் அவளும் ஏதோ சண்டை போட்டு பேசாம இருக்கீங்க நல்லா தெரியுது. அதுக்கு தான் நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, பூமாரி கிட்ட நல்லா பேசு. அவ உனக்கு எக்ஸாம் ஹால்ல பார்க்காம இருந்தாலும் டீச்சர் யாராவது நின்றுப்பாங்க, அதனால பார்க்காம இருந்திருப்பா. அதுக்கே தேவையில்லாம நீ அவன் மேல கோவப்பட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ வேணும்னு தான் பண்ணிருக்கா. அவளுக்கு நான் இந்த எக்ஸாம்ல எப்படியாச்சும் ஃபெயில் ஆகணும், அவ நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். அதுக்கு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, பூமாரி 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோம்னா அவளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறேன்ட்டு. அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. சரி, அவ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை? அதுல நீ தான் ஒரு புது ஸ்கூட்டி வச்சு தானே இருக்க. நல்ல கதையா இருக்க. எனக்கு மட்டும் ஒரு அம்மா ஒரு அப்பா ஏதாவது ஒரு gift தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா அவளுக்கு அவங்க அப்பாவும் gift வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க மீனாவும் gift வாங்கி கொடுக்குறாங்க, நீங்களும் வாங்கி கொடுக்குறீங்க, எங்க அப்பாவும் வாங்கி கொடுக்குறாங்க, எங்க அம்மாவும் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ உனக்கு gift பிரச்சனையா இல்ல எக்ஸாம் ஹால்ல அவ பார்க்காம இருந்தது பிரச்சனையா? பார்க்காம இருந்தது பிரச்சனை சரியா? எனக்கு gift எல்லாம் ஒண்ணும் பெருசு கிடையாது. சித்தி, எக்ஸாம் ஹால்ல தீபி என்கிட்ட சொல்லி கேட்டா, நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கலதான். ஏன்னா டீச்சர் யாராச்சும் பார்த்துச்சா எங்க 2 பேரும் வெளியே விட்டுருவாங்களேன்ட்டு பயந்து தான் நான் சொல்லி கொடுக்காம இருந்தேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கா சித்தி. அவ கிடக்கா, அவ சொல்றா நீ எதுக்கு தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. இங்க பாரு தீபி, 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். இங்க பாரு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு நீங்க படிக்க போறது. அதுக்கப்புறம் காலேஜ்ல யார் யார் எங்க போய் சேருவீங்கன்னு தெரியுமா? நீ உனக்கு பிடிச்ச படிப்பை நீ எடுப்ப, அவ அவளுக்கு பிடிச்ச படிப்பை எடுப்ப. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது கூட டைம் இருக்காது. நீங்க என்னன்னு பார்த்தா இந்த சின்ன வயசுல இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க. இப்போ பூமாரி அவ வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோயே, உன்னால இருக்க முடியுமா இங்க? நீ தனியா இருந்துக்கிடுவியா? யோசிச்சு பாரு. இவ்வளோ நாளா அவ கூட தான் போற வர்ற சாப்பிடுற எல்லாம் செய்யற. அப்படி இருக்கல அவ போனதுக்கு அப்புறம் உன்னால எப்படி இருக்க முடியும்? கோவத்துல எந்த முடிவையுமே எடுக்க கூடாது, புரியுதா? அப்போ இந்த வீட்ல நான் மட்டும் தான் கோவப்படுறேன், நான் மட்டும் தான் கோவக்காரி, எனக்கு மட்டும் தான் எல்லா பட்டமும் இருக்கு இந்த வீட்ல. அவ மட்டும் நல்லா படிக்குவா, நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவளை மட்டும் நல்லா தலையில தூக்கி தானே வச்சிருக்கீங்க. ஆமா, தூக்கி தான் வச்சிருக்கோம். இப்போ என்னவா? அஞ்சலி சும்மா இருக்கியா? நான் பேசிட்டு தானே இருக்கேன். இங்க பாரு தீபி, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கதான் செய்யும், உனக்கும் செய்யதான் செய்யறோம். அப்போ அவன் இந்த வீட்டு விட்டு போக மாட்டான், அப்படித்தானே? போறதா நானும் போறேன், பிரச்சனை இல்லையா உனக்கு? நாங்க கிளம்பட்டுமா? இருந்து தொலைங்க. யாருன்னா இப்படி இருக்கியோ தெரியல. உன்னை யாரும் போக சொன்னா? அவளை தானே போக சொல்றேன், அவளை மட்டும் போக சொல்ல. அவ மட்டும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா, அவ்வளவுதான். பூமாரி, எதுக்கு இப்ப அழுத? அழாம சாப்பிடு. நான் எங்க அப்பா கூட போயிடுறேன். அடி வாங்க போறேன் என்கிட்ட. 2 நாளைக்கு உன்னால அங்க போய் இருக்க முடியல, நீ லைஃப் லாங் அங்க போய் இருக்க போறியா? இல்ல தீபி என்ன இப்படி சொல்லிட்டல்ல, இது அவ வீடுன்னு போய் தான் என்ன இப்படி சொல்றா. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு போறேன். அப்ப நானும் வந்துருவா உன்கிட்ட? வராதீங்க, நீங்க இங்கே இருங்க. சும்மா சாப்பிடு. அவ கிடக்கா டுபாக்கூரு ஏதாவது பேசிட்டு இருப்பா. அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்க. சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வாங்கினான்னு வாங்கிக்கோ சரியா? அழாதன்னு அழாம சாப்பிடு.